ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 72வது அதிகாரம். சங்கீதம் 72, பழைய ஏற்பாட்டில் 714வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 20 வசனங்களை உடையது. இது சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேணுமா, சாலமோனை பற்றி தாவீது பாடின சங்கீதம். அது மாத்திரமல்ல, தாவீது கர்த்தரிடத்தில் வைத்த தனது கடைசி ஜெபம் இந்த சங்கீதம். ஆதார வசனம் 20, ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. தாவீது தன்னுடைய கடைசி நாட்களில் சாலமோனை ராஜாவாக அரியணையில் ஏற்றுவதற்கு முன்பாக பாடின அல்லது ஜெபித்த ஜெபம் இந்த சங்கீதம். இதை சாலமோன் தனக்கென்று பாடியதாக இங்கே பயன்படுத்தியிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த சங்கீதத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், ஒரு ராஜா தனது ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும், தன்னுடைய தேசத்தில் எப்படி அரசாள வேண்டும், ஜனங்களுக்கு நீதியோடும் நியாயத்தோடும் விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரம் முழுவதும் தன்னுடைய ஜனங்களை ராஜா எப்படி வழிநடத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் நாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த அதிகாரம் மேசியாவின் சங்கீதம் என்றும் சொல்லப்படுகின்றது. காரணம், சாலமோனிலும் பெரியவர் 1000 வருட அரசாட்சியை எப்படி ஆளுகை செய்வார், அந்த 1000 வருட அரசாட்சியில் தன்னுடைய ஜனங்களை எப்படி ஆட்சி செய்வார் என்பதை இந்த சங்கீதம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், அந்த நாட்களில் தேவ ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், அந்த நாட்களில் கர்த்தர் எப்படி தன்னுடைய விசாரணையை மேற்கொள்வார் என்ற வெளிப்பாடுகள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. சரி, இந்த சங்கீதத்தில் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 7வது வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் 3 வகைப்படும். ஒன்று இறந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், மூன்றாவது வருங்காலம். சரி, எதிர்காலம். இந்த வசனம் எந்த காலத்தை குறிக்கிறது? அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் என்ற வசனம் எந்த காலத்தை குறிக்கின்றது? சத்தமாக சொல்லுங்க. என்ன? நிகழ்காலத்தை. மூணையுமே குறிக்குது. இல்லை, சீக்கிரம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் எதிர்காலத்தை குறிக்கின்றது. அவருடைய நாட்களில் நீதிமான் செழித்தான், அது இறந்த காலம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிக்கின்றான், இது நிகழ்காலம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், இது எதிர்காலம். எனவே இந்த வசனம் எதிர்காலத்தை குறிக்கின்றது. அதனால தான் சொன்னேன், சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் ஆட்சி செய்கின்ற காலத்தை, அவருடைய ஆட்சி அதிகாரங்களை, எப்படி ஜனங்களை ஆட்சி செய்வார் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு வாழ்கின்ற நாம நான் நீதிமான் விசுவாசிக்கின்றீங்களா? விசுவாசிக்கின்றீங்களா? ஹல்லேலூயா. சரி, அப்போ என்னுடைய வாழ்க்கை இப்போ கவலையாக இருக்கான். நான் வாழ்கின்ற இந்த நாட்களில், நான் வாழ்கின்ற இந்த ஆண்டில்
நான் வாழ்கின்ற இந்த நாளில், இந்த நிமிஷத்தில் என்னுடைய வாழ்க்கை கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு காணப்படலாம். ஆனால் அவருடைய நாட்களில் நீதிமானாய் வாழ்கின்ற உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவாக இந்த கோடை காலங்களில் நம்முடைய வீட்டுகளெல்லாம் அல்லது வெளியிடங்களில் செடிகளெல்லாம் வளர்ப்பாங்க. பூச்செடிகள். அந்த செடிகள் கோடை வெப்பத்தை தாங்காமல் அது வாடி போயிடும். பார்த்துருக்கீங்களா? அதை வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? என்ன ஊற்றுவாங்க? நீர் ஊற்றுவாங்க. அப்போது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை செழிக்கணும்னா 3 விதமான நீரை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 விதமான நீர் உங்களுக்குள்ள நீங்கள் தான் ஊற்றிக்கணும். அப்போது அந்த 3 விதமான நீரினால் நீங்கள் வளரும்போது, உங்கள் குடும்பம் வளரும்போது, உங்கள் சபை வளரும்போது, அவருடைய நாட்களில் அந்த நீதிமான் செழிப்பான். ஹல்லேலூயா. சரி, முதலாவது நீர் எபிரேயர் 10:38. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தியான வசனத்தோடு அதை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், விசுவாசத்தினால் நீதிமான் செழிப்பான். புரிந்து கொண்டீர்களா? ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆபகுக்கு 2:4, தன் விசுவாசத்தினால். யாருடைய விசுவாசம்? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் நீதிமான் செழிப்பான். அப்போ உங்கள் எதிர்கால வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா முதலாவது ஊற்றப்பட வேண்டிய நீர் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்காக வாழ்கிறோம், ஊழியம் செய்கிறோம், சபைக்கு வரோம், தேவனை ஆராதிக்கின்றோம். ஆனால் அந்த விசுவாச வாழ்க்கை நமக்குள்ள எப்படி இருக்கு? விசுவாசம் எனக்குள்ள எப்படி இருக்கு? என்னுடைய குடும்பத்தை குறித்ததான விசுவாசம், என்னுடைய பிள்ளைகளை குறித்ததான விசுவாசம், என்னுடைய கணவரை குறித்ததான விசுவாசம், என்னுடைய மனைவியை குறித்ததான விசுவாசம், என்னுடைய பெற்றோரை குறித்ததான விசுவாசம், என்னுடைய போதகர ஊழியர்களை குறித்ததான விசுவாசம், என்னுடைய சபையின் வளர்ச்சியை குறித்ததான விசுவாசம் எனக்குள் எப்படி கிரியை செய்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அதை பொறுத்து நீதிமான் செழிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது யாக்கோபு 5:16. போதும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். இரண்டாவது, நீதிமான் அவனுடைய வாழ்க்கை செழிக்கணும்னா அவனுக்குள் ஊற்றப்பட வேண்டிய நீர் ஊக்கமான வேண்டுதல். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு. முடிக்கிறதெல்லாம் அழகா முடிச்சிடுறோம். அப்போ அந்த ஜெப வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் காணப்படுதா? எனக்குள்ள அந்த ஜெப வாழ்க்கை காணப்படுதா? சரி, அப்படியே நான் ஜெபம் செய்கின்றேன், உபவாசம் செய்கின்றேன், தேவனை நோக்கி பார்க்கின்றேன், அதில் உண்மையும் உத்தமமும் காணப்படுகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏதோ ஜெபம் பண்ணால் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, அதனால் குடும்ப ஜெபம் பண்ணால் என் வீட்டுக்கு கூரை வந்துடும்னு சொல்லி கடமைக்கு எழுந்து, கடமைக்கு ஜெபம் செய்து, கடமைக்கு தேவனை ஆராதனை செய்தால் அது அஸ்திபாரம் இல்லாத வீடாக மாறிவிடும். ஹல்லேலூயா. எனவே தேவனை நோக்கி பார்ப்பதில்லை, தேவனுடைய சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை கொண்டு செல்வதில்லை, மிகுந்த கவனம் உள்ளவர்களாக காணப்படணும். அப்போ யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஜெபம் இருக்கோ, எந்த குடும்பங்களெல்லாம் ஜெப வாழ்க்கை காணப்படுதோ அவர்கள்
அவருடைய நாட்களில் செழிப்பார்கள். அல்லேலூயா. மூன்றாவது நீதிமொழிகள் 18:10. அல்லேலூயா. மூன்றாவது, அவருடைய நாமத்திற்குள் ஓடி சுகமா தங்கணும். இன்னும் சொல்ல போனால் அவருடைய நாமத்துக்குள்ள நீதிமான்கள் தங்கணும். இந்த நீர் ஊற்றப்பட வேண்டும். புரிந்து கொண்டீர்களா? இன்னைக்கு உலகத்தில் அநேக நாமங்கள் இருக்கு. சபைக்கு வெளியே அநேக நாமங்கள் இருக்கு. உங்களை வஞ்சிக்கின்ற, உங்களை கவர்ச்சியால் இழுக்கின்ற, உங்களை அடிமைப்படுத்துகின்ற, உங்களை வீழ்த்துகின்ற அநேக நாமங்கள் சபைக்கு வெளியே, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வெளியே காணப்படுகின்றது. அந்த நாமங்களுக்குள்ள நாம் விழுந்து விடாம, அந்த நாமங்களை நம்ம அடைக்கலமாக போய் தங்கி விடாம, அந்த நாமங்களை நாம் தெரிந்து கொள்ளாம, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குள்ள வரும்போது, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளின் நிலையில் அடைக்கலமாக வந்து தங்கும் பொழுது அந்த நீதிமான் அவருடைய நாட்களில் செழிப்பான். அல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு யாரால? ஆமாம். அப்போ அடைக்கலமாக வந்தால் தான் நிறைவான பலன். அல்லேலூயா. உலகத்துக்கு வெளியே, சபைக்கு வெளியே உலகத்தில் உள்ள அநேக நாமங்களை நம்ம தெரிந்து கொண்டு, அல்லது உலகத்தில் இருக்க ஏதாவது ஒரு நாமத்துக்கு நம்ம அடிமையாகிவிட்டு, உலகத்தில் ஏதாவது ஒரு நாமத்தில் நம்ம விழுந்து விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்களையும், தேவனுடைய அடைக்கலத்தையும், தேவனுடைய கிருபை வரங்களையும், தேவனுடைய, அதாவது அவருடைய என்ன சொல்வது, அவருடைய எண்ணற்ற அளவில்லா அன்பையும் நாம் எதிர்பார்ப்பது வீண். எனவே நான் இப்பொழுது வாழ்கின்ற நாமம் எந்த நாமம்? இயேசுவின் நாமத்துக்குள்ள நான் வாழ்றேனா, அவரின் செட்டைகளின் கீழே நான் இருக்கேனா, அல்லது நான் எந்த செட்டைகளின் கீழே அடைக்கப்பட்டிருக்கின்றேன், எந்த செட்டையின் மறைவில் நான் தங்கி இருக்கின்றேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமையாக காணப்பட்டு, ஏதாவது ஒரு செட்டைகளின் நிலையில் நாம் தங்கி இருக்கும் பொழுது, அந்த குடும்பங்களின் வாழ்கின்ற நம்ம நீதிமானாய் வாழ்ந்தாலும் செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாது. நீதிமானாய் நாம் இருந்தாலும், நீதிமானாய் மற்ற ஜனங்கள் என்னை சொன்னாலும், நீதிமானாய் சபையில் நான் சாட்சியாக நின்னாலோ, நான் கிறிஸ்துவின் செட்டையை விட்டு வேறு செட்டையின் நிலையில் தங்கியிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை, என்னுடைய எதிர்காலம் வாடி காணப்படும், செழிப்பற்றதாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த வசனங்களை குறித்து அநேகமான போதனைகள், அநேகமான விளக்கங்கள் உண்டு. ஆனால் நேரம் அதுக்கு நமக்கு போதியதாக இல்லாததால் நான் இந்த அதிகாரங்களை இதோடு நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே கர்த்தருக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் 3 விதமான நிலைகளில் பற்றி இப்போது சிந்தித்திருக்கின்றோம். நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நிலை, ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து, நம்மை தெரிந்து கொண்ட கிறிஸ்து, நமக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து, 1000 வருட அரசாட்சியை ஆளப்போகின்ற கிறிஸ்து, அவருடைய வாழ்க்கையில் நீதிமான்களாகிய உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் செழிக்க வேண்டுமென்றால் இந்த 3 படிநிலைகளின் கீழே உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் செழிப்பீர்கள், உங்கள் குடும்பம் செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் கிருபையா நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் என்ற வேத வசனங்கள் மூலம் எங்கள் கண்களை நீர் தேர்ந்தெடுத்து நீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கின்றோம். நாங்கள் உம்முடைய வேத வசனங்களுக்கு பயந்து நீதிமானாய் வாழ்ந்து, ஆண்டவரே,
நீர் ஆளுகை செய்ய போன்ற நாட்களில் நாங்கள் செழிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.